ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாவும் நடக்கலாம், இல்ல உயிருக்கு ஆபத்தாவும் முடியலாம். ரெண்டுக்குமே 50-50 சான்சஸ் இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கும் போதே பதட்டமா இருக்கே டாக்டர். தைரியமா இருங்க. நாம எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும். ஆஸ் ஏ டாக்டரா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிதானே ஆகணும். இந்த ஆபரேஷன் குறைஞ்சது 8 மணி நேரம் நடக்கும். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்ம்ல சார் கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு நிமிஷம். உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாமே அக்காதான். அம்மாங்கிற உரிமையில இவ தான் சைன் பண்ணணும். அவன் சைன் பண்ணக்கூடாது. சின்னத்த இங்கேயுமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அந்த ஃபார்ம்ல சகலதான் கையெழுத்து போடணும். அதான் முறை. டேய், முறைய பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? அம்மாங்கிற உரிமையில என் அக்கா சைன் பண்ணலாம், எந்த தப்பும் இல்ல. டேய் வாய மூடு. உள்ள ரேவதி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நாங்களாம் பதறி போயிருக்கோம். இங்க வந்து தேவையில்லாம் பேசிட்டு இருக்க. இன்னொரு முறை வாயை திறந்த. மேடம், இது ஹாஸ்பிட்டல். இங்க எதுக்கு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஹஸ்பண்ட் தான் ஃபார்ம்ல சைன் பண்ணணும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, புரியுதா? சகல கையெழுத்து போடியா. ரேவதிக்கு எதுவும் ஆகாதியா. நீங்க எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க. அந்த புண்ணியெல்லாம் சேர்ந்து நம்ம ரேவதிய பொழைக்க வச்சிருப்பா. ரேவதி, உனக்கு எதுவும் ஆகாதுமா. நீ தைரியமா போயிட்டு வா. அம்மா நான் இருக்கேன் இல்ல. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ரேவதி, கடவுள் அருளால உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும். நீ கண்டிப்பா பழைச்சு வந்துருவன்னு எங்களுக்கு தெரியும். துப்பாக்கியால சுட்டப்பவே பழைச்சு வந்துட்ட. இதுலயும் நீ கண்டிப்பா பழைச்சு வந்துருவ ரேவதி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரேவதி, எங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நீ நல்லபடியா பொழைச்சு வரணுங்கிறதாமா. உனக்கு எதுவும் ஆகாதுமா. கண்டிப்பா நீ நல்லபடியா திரும்பி வந்துருவ. நீ வேணா பாரு. அம்மாடி ரேவதி, நீ பயப்படாதம்மா. இன்னும் நிறைய வருஷம் நீ நல்லபடியா இருக்கணும். உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் ஆகி நீ நல்லபடியா வெளியில வருவ. கவலைப்படாதம்மா. மேடம், டைம் ஆச்சு. நான் சொன்னது என் வாக்கு இல்ல, அந்த கடவுளோட வாக்கு. அதை மீறினா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல சாமி. அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் செய்யறேன். கவலைப்படாத. நீ செஞ்ச தான தர்மம், உன் முன்னோர்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாம் உன் மனைவியோட உயிரை காப்பாத்தும். ஆனா உயிர் பொழைச்சு வந்தாலும் அதுலயும் உனக்கு சோதனை இருக்கு. என்ன சோதனை சாமி? எல்லாம் போக போக உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையில எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு உன் மனசை தயார்படுத்திக்க. புரியல சாமி. எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. இலைமறை காயாதான் சொல்ல முடியும். நீதான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மனைவியை எக்காரணம் கொண்டும் பிரிஞ்சிடாத. உனக்கு நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் வரலாம். உன் மனைவிக்காக அதையெல்லாம் நீ பொறுத்துதான் ஆகணும். உன் மனைவிக்கு இனிமேதான் கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. அப்போ நீ அவளுக்கு துணையா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் உன் மனைவிக்காக அதையெல்லாம் தாங்கிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவளை பிரியக்கூடாது. அவளை உன் கண் பார்வையிலேயே வச்சுக்க. சரிங்க சாமி,
என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி அவளை பிரியற சூழ்நிலை வந்தாலும் அவ கூடவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி நான் அவளுக்கு துணையா இருப்பேன் சாமி. நல்லதே நடக்கும். எனக்கு என்னவோ அவ பழக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன் சந்திரா அப்படி சொல்ற? டாக்டர் இத சிவியர் இன்ஜுரின்னு சொல்றாங்க. மூளை வரைக்கும் பாதிப்பு இருக்கிறதால பழக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஆபரேஷன் வேற 8 மணி நேரம் செய்யணுமா. அதனால அவ பழக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. என்ன மருமகளை சொல்ற? ஆபரேஷன் பண்ண 8 மணி நேரம் ஆகும்னு சொல்ற? ஆமா மாமா. ஏன் மருமகளே, அவ்வளவு நேரம் ஆபரேஷன் பண்றாங்கன்னா அப்ப அது ரொம்ப கஷ்டமான ஆபரேஷனா தானே இருக்கணும். நீ சொல்ற மாதிரி பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் போல தெரியுதே. ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி ரேவதி மட்டும் இதுல மண்டைய போட்டா நமக்கு பல வகையில சந்தோஷம்தான். அவ செத்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டை விட்டு நடைய கட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்க அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. கரெக்ட் தான் சந்திரா. இந்த ஆக்சிடென்ட் நமக்குன்னே நடந்த மாதிரி இருக்கு. இத பயன்படுத்திக்கிட்டா நமக்கு தான் நல்லது. ஏங்க, இந்த ஆக்சிடென்ட்ட நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு அந்த டிரைவர் என்ன பிடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் அதை பண்ணீங்களா? என்ன சந்திரா இப்படி கேக்குற? நாங்க செஞ்சா உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா மருமகளே, இதை நாங்க செய்யல, வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. அடச்ச, அந்த ரேவதி பொழைச்சுக்கிட்டாளா? செத்துருவான்ல நினைச்சேன். ஆனா அவளுக்கு ஆஸ் கெட்டி போல இருக்கு. அவ மண்டைய போட்டுருவா இந்த டிரைவரை, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்திடலான்னு நான் ஒரு பிளான் போட்டு வச்சா இனிமே அது முடியாது போல இருக்கே. மாப்பிள, உங்க வேண்டுதல் வீண் போகல. ரேவதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. நல்லவங்க வேண்டுதல ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அம்மா. சகல விஷயத்திலையும் அதான் நடந்திருக்கு. மிஸ்டர் கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டதுனால, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்பட்டதுனால திடீர்னு மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது உங்க ஞாபக சக்தியை கூட பாதிக்கும். இந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. ஞாபகங்களை நினைவு வச்சுக்கிற மூளையோட பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஞாபக சக்தியோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க கண் முழிச்சாதான் சொல்ல முடியும்.